அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி, டிஆர்பி ஆர்ட்ஸ், டிஎன் செட், டிஎன்பிஎஸ்சி கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீசஸ் ஃபார் மேத்தமேட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ். இந்த எக்ஸாமினேஷன்ஸ்க்கெல்லாம் நம்முடைய பிஆர் மேக்ஸ் அகாடமியில் ஆன்லைன் கோச்சிங் கொடுத்துட்ருக்கோம். இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் இயர்ஸில் கேட்டிருந்த ஒரு கொஷின் தான். இதை டைரக்ட் ப்ரொசீஜர் அண்ட் ஈஸியான ஷார்ட்கட் ரெண்டுமே சொல்லித்தரேன். என்ன கொடுத்துருக்குறாங்க? A and B toss a fair coin alternately with the understanding that the first who obtain the heads wins. If A starts, what is his chance of winning? A வெற்றி பெறுவதற்கான ப்ராபபிலிட்டி கேட்டிருக்காங்க. A தான் அந்த போட்டியை தொடங்க போகிறாரு. காயின் டாஸ் பண்ணுற கேம். யாருக்கு முதலில் தலை விழுகிறதோ அவர் வெற்றி பெறுபவர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கொஷின் ஒரு ப்ராபபிலிட்டி தான் கேட்குறாங்க. ப்ராபபிலிட்டி 0க்கும் 1க்கும் இடையில தான் இருக்கும். ஆப்ஷன் ஏல அவங்க கொடுத்துருக்கிறது 3/2 1.5. இது வரவே வராது. இப்போ நான் ட்ரிக் சொல்லித்தரேன். இப்போ இந்த ரிமைனிங் 3 ஆப்ஷன்ஸில் தான் உங்களுக்கு ஆன்சர் இருக்குது. ஏ அண்ட் பி 2 பேர் தான். இதில் யார் போட்டியை முதலில் தொடங்குகிறார்களோ அவர்கள் பக்கம் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஏன்னா அவங்ககிட்ட தானே ஃபஸ்ட்டு சான்ஸ் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு சான்ஸ் போடும்போதே அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா ரெண்டாவது அந்த காயின் டாஸ் பண்ணுற அந்த சான்ஸு பிக்கு போகவே போகாது. ஏ கிட்ட நீங்கள் காயினை கொடுத்து டாஸ் பண்ணுங்கன்னு சொல்லும்போது உடனே அவருக்கு ஹெட் விழுந்துருச்சுன்னா பிக்கு வாய்ப்பே போகாது. அப்போ போட்டியை யார் முதலில் தொடங்குகிறார்களோ அவர்கள் பக்கம்தான் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஆப்ஷன் சியில் 0.5 கொடுத்துருக்குறாங்க. சம வாய்ப்பு. அதாவது ஏக்கு 0.5, பிக்கு 0.5 சம வாய்ப்பு. இங்கே சம வாய்ப்பு வராதுன்னு நான் சொல்கிறேன். ஏ போட்டியை தொடங்குவதனால் அவர் பக்கம்தான் வெற்றி வாய்ப்பு சற்று அதிகம். இவ்வளோதான் ட்ரிக்கு. அப்போ பி 2/3 0.666 சம்திங். இதுதான் உங்களுக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டியில் 0.25, ஏயோட வெற்றி வாய்ப்பு 0.25 அப்படிங்கிற மாதிரி இருக்காது, ஈக்குவலாகவும் இருக்காது. அந்த ஃபஸ்ட்டு ஆப்ஷன் 1.5 ப்ராபபிலிட்டி 0க்கும் 1க்கும் இடையில தான் இருக்கும். இந்த வேல்யூ வரவே வராது. இது ட்ரிக்கு. உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் செய்து பார்க்க டைம் இல்லை அப்படின்னா இந்த சின்ன ட்ரிக் அப்ளை பண்ணி நீங்கள் ஆப்ஷன் பின்னு சொல்லிடலாம். ஒரு கவர்மெண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனை நீங்கள் கிராக் பண்ணணும்னா டைம் சேவிங் டெக்னிக்ஸ், ட்ரிக்ஸ் நிறைய தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது ஈஸியான ட்ரிக் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது. இப்போ இந்த ப்ராப்ளமை டீட்டெயில்டாக எப்படி செய்யணும்னா ஏதானே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ எப்படியெல்லாம் வெற்றி வாய்ப்பு கிடைக்கும்னு பார்க்கலாம். ஏக்கு ஏ முதல்ல டாஸ் பண்ணும்போது அவருக்கு ஹெட் விழலாம், அல்லது அவர் ஃபஸ்ட்டு டாஸ் பண்ணும்போது டெயில் விழுந்து திரும்ப பி கையில் காயின் போகும்போது அவருக்கு டெயில் விழுந்து திரும்ப ஏ கையில் காயின் கிடைக்கும்போது ஹெட் விழலாம். அப்படி இல்லைன்னா டி 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 ஹெச் 5th டாஸில் அவருக்கு ஹெட் கிடைக்கலாம். இது இப்படி போய்கிட்டே இருக்கும். ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஹெட்னாலும் சரி, ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் டெயில்னாலும் சரி, ப்ராபபிலிட்டி 1/2. ஸோ ஒன்லி ஹெச்சுக்கு 1/2 ப்ளஸ் டீக்கு ஒரு 1/2, இன்னொரு டீக்கு ஒரு 1/2, இந்த ஹெச்சுக்கு ஒரு 1/2. அடுத்த 4t 1h இருக்குது இல்லையா, அதுக்கு என்ன வரும்? 1/2 × 1/2 × 1/2 5 டைம்ஸ் வரும். ஸோ 1/2 the whole power 5. நம்மளுக்கு என்னெல்லாம் கிடச்சிருக்கு பாருங்கள். டைரக்ட் ப்ரொசீஜரில் இப்படி தான் செய்யணும். இப்படி போய்கிட்டே இருக்கும். 1/2 + 1/2 the whole cube + 1/2 the whole power 5 + 1/2 the whole power 7. 1/2 + 1/2 the whole power 3 + 1/2 the whole power 5 + 1/2 the whole power 7 + and so on. இப்படி போய்கிட்டே இருக்கும். இது ஒரு ஜியாமெட்ரிக் ப்ரொக்ரெஷன். நீங்கள் ஃபஸ்ட்டு டேர்மில் 1/4 ப்ராடக்ட் பண்ணும்போது, அதாவது 1/2 the whole square ப்ராடக்ட் பண்ணும்போது அடுத்த டேர்ம் கிடைக்குது. அடுத்த டேர்மில் இருந்து அதே 1/2 the whole square ப்ராடக்ட் பண்ணும்போது அதுக்கு அடுத்த டேர்ம் கிடைக்குது. ஸோ இட்ஸ் அ ஜியாமெட்ரிக் ப்ரொக்ரெஷன். பெருக்கு தொடர். அந்த ரேஷியோ என்னென்னா 1/4. டைரக்ட் ஃபார்முலா இந்த சம் கேல்குலேட் பண்ணுறதுக்கு a/1 - r. ஃபஸ்ட்டு டேர்ம் a 1/2, ratio 1/4. So 1/2 divided by 1 - 1/4 3/4. இந்த 2க்கு இந்த 4க்கு அடி கொடுங்க. ஸோ 1/3/2 ஆன்சர் 2/3. இது டைரக்ட் ப்ரொசீஜர். ஈஸியான ட்ரிக்கும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன்.